நம்ம இன்னைக்கு பார்த்த இந்த கமிட்மெண்ட்ஸ்ல நம்ம புக் படிக்கிற விஷயங்களா இருக்கலாம், ஏதாவது நம்ம ஃபுட்டு டயட் எடுக்கிறது, ஒரு விஷயத்த நான் மாத்திக்க போறேன், ஒரு கமிட்மெண்ட் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், இப்பல இருந்து பண்ண போறேன் அப்படின்னா நம்ம என்ன விஷயங்கள் ஸ்டார்ட் பண்றதா இருக்கும்? நம்ம சொன்னதை நம்மளே கேட்கலன்னா அடுத்தவங்க எப்படி நம்ம சொல்ல கேட்பாங்க? இது எப்பவுமே உள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் நான் சொல்லதை நானே கேட்க மாட்டேன். அப்புறம் என் சொல்ல யாரும் கேட்க மாட்டேங்காங்கன்னு சொல்லாதீங்க. கமிட்மெண்ட் வச்சுட்டோம் அப்படின்னா யார் வந்தாலும் வரட்டாலும் சரி நம்ம அங்க போய் நின்றுணும். ஏதாவது செய்யறதுக்கு பயமா இருக்குன்னா ஒரு நாள் சாவ போறோம், செஞ்சுட்டு செத்துருவோமே. ஏதாவது நான் பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணும்போது நான் இந்த ஒரே ஒரு வார்த்தை எனக்குள்ள ஓடும், ஒரு நாள் சாவ போறோம், அன்னைக்கு போயிருவோம், அதுங்கிட்ட இன்னைக்கு செஞ்சுட்டு செத்துருவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஓடும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறது ரெண்டு விஷயம் பண்ணா இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் நாம நமக்கு கொடுத்த கமிட்மெண்ட் செஞ்சு முடிக்கும் போது மற்றவங்களுக்கு கொடுத்த கமிட்மெண்ட் இந்த ரெண்டு விஷயங்களையும் செஞ்சு முடிக்கும் போது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். டெய்லி வாழ்க்கையில சின்ன சின்ன ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் என்ன கமிட்மெண்ட் எடுத்துக்கிறேன்னா 10 பேஜஸ் ஆகுது, நான் ஒரு புக் ஏதாவது ஒன்று ரீட் பண்ணணும் அப்படிங்கிற கமிட்மெண்ட் நான் எடுத்துட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். நான் வந்துட்டு தினமும் என்னோட ஹெல்த்துக்கு எவ்வளவு ப்ரியாரிட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். ஹெல்த்துக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன நம்ம பிடிச்ச விஷயம் இருந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். என்னதான் இருந்தாலும், என்னதான் கம்பல் பண்ணாலும், ப்ரெஷர் கொடுத்தாலும் நான் என்ன வேணுமோ அதான் சாப்பிடுவேன். அந்த ஃபுட்டில் வந்து நான் வந்து அந்த கான்ஸ்டண்ட்டாக இருக்கேன். எவ்வளோ நாள் கம்பல் பண்ணி பார்ப்பாங்க, ஆனால் நமக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும், ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும். ஆனால் நான் சாப்பிட நினைப்பாங்க, சாப்பிட மாட்டேன் அந்த விஷயம். அடுத்து காலையில் எந்திக்கிறது, அது ரொம்ப நாள் நான் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இப்போ வந்து நான் 3 மணி நேரம் தூங்கினாலும் அந்த டைம் எந்திக்கிற டைம் கரெக்டாக இருந்துச்சிருவேன். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். அது வந்து தூக்கம் இல்லாமல் இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன். மார்னிங் எந்திக்கிற விஷயம் அது நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கமிட்மெண்ட்டில் வந்து கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். அந்த கமிட்மெண்ட் வந்து இப்போ இல்லை, நான் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த கமிட்மெண்ட்டு அது பிடிக்கும். அந்த விஷயம் அது பண்ணிகிட்ருக்கேன். இப்போ படிக்கிறது என்னென்ன புக்கு படிக்கிறது, அது கேப் விட்டேன். அதை கண்டினியூவாக படிக்கணும். நான் ஆஃபீஸில் வச்சுருக்கேன், எல்லா இடத்துலையும் வச்சுருக்கேன். மாதமே புக்கு ஸ்டாண்டு வாங்கி வச்சாச்சு, அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு. இந்த மாதிரி சொன்னபடி சாப்பாட்டுல சாப்பிட மாட்டேன் மாட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னா அறிவுலகம் போட்டா வீட்டுல வைக்கலாம். நானும் வச்சிருக்கேன். அவன் என்ன தலைகள் இருந்தாலும் சரி சாப்பிட மாட்டாரு, சாப்பிட மாட்டேன். இங்க கொஞ்சம் கொஞ்சம் பல்ல கட்டிட்டு ஏதாவது லைட்டா சாப்பிட்டு கொடுப்பேன். அந்த டிசிப்ளின் சாப்பிடாது போறது. மும்பை வந்தப்போ மும்பை வந்து ஃபுல் டே இங்க இருந்துட்டு போயிருக்காங்க. என் தம்பி இருந்தப்போ அந்த வடப்பா எதாவது சாப்பிட்டு அதுக்கப்புறம் உடனே எதுவுமே சாப்பிடல. அது ஒரு பெரிய இதா பாக்குறேன். டன், தேங்க்யூ. நான் இது வரைக்கும் வந்து டைம் போட்டு கீப் இட் அப் பண்ணதில்ல மேம். எந்த ஒரு விஷயமும் வந்து இத்தனை மணிக்குள்ள நான் செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு டைம் போட்டு கீப் இட் அப் பண்ணதில்ல. நான் இனிமேல் வந்து அதை டைம் போட்டு கரெக்டாக செஞ்சிடணும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன் மேம். அதை நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க. நோட் பண்ணிட்டாங்க. நீங்க டைம் போட்டு அதை செஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். இதை ரெகுலரா பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம நிறைய விஷயங்கள் செய்யாத விஷயங்கள் வந்து நம்ம செய்யாம போறது காரணம் வந்து டைம் போட்டு கீப் அப் பண்ண முடியல. காலைல எழுந்துச்சு நான் அந்த இத்தனை விஷயம் செய்வேன் அப்படின்னு சொல்றோம், ஆனா நம்ம செய்யாம போறோம். ஒரு நாளைக்கு காலைல எழுந்துச்சு நம்ம என்னெல்லாம் செய்வோம் அப்படின்னு பிளான் இருக்கலாம். காலைல எழுந்துச்சு நம்மளுக்கு லட்சக்கணக்கான விஷயம் செய்ய வேண்டியது இருக்கும். வீட்டுல பொண்டாட்டி, ஃப்ரெண்ட்ஸு, புருஷன், சாப்பாடு கீப்பாடு, கேரியர், படிப்பு, புக்கு எழுதிக்கிட்டே போலாம். இது கரெக்டா? ஆனா அதுல நான் டக்குன்னு என்ன தோணுது என்னன்னா, நம்ம குழந்தை உருவாகுது வந்துட்டு கோடிக்கணக்கான ஸ்பேம்ஸ் போகுது. அதுல ஒன்னே ஒன்று தான் அந்த முட்டையை உடைச்சு உள்ள போய் அழகான குழந்தைய உருவாகும். நம்மளாம் உருவாகிருக்கோம். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான வேலைகள் இருந்தாலும் சரி, அந்த ஒரு ஸ்பாம் என்னதுன்னு முடிவு பண்ணுங்க. அதை அழகா உள்வாங்கி அழகா ஒரு குழந்தை உருவாகலாம். அந்த மாதிரி நீங்க அழகான அந்த விஷயத்தை உருவாக்கிருங்க அன்னைக்கு ஒரு நாள். அதுக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் முடிவு பண்ணுங்க, இன்னைக்கு நான் எந்த ஒரு விஷயத்தை உருவாக்க போறேன். லட்சக்கணக்கான வேலைகள் இருக்கும். நிறைய பேர் லட்சக்கணக்கான வேலை இருக்குன்னு சுத்தி ஒண்ணுமே செய்யாம உட்காந்துருவாங்க கடைசி வரைக்கும். அல்லது அரையும் குறையுமா பண்ணிட்டு போயிருவாங்க. அப்படி இல்லாம ஏதாவது ஒண்ணு அழகா முடிவெடுக்கலாம். நேத்து எனக்கு டக்குன்னு தோணுச்சு, ஷேர் பண்ணேன். நீங்க நினைக்காத இடத்துக்கு போகணும் அப்படின்னா நீங்க நினைக்காத விஷயம் வேலைகளை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நம்ம இந்த 30 days 30 க்ளோசிங் பண்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்? இது வரைக்கும் நீங்க அடையாத உயரத்தை அடையணும் அப்படின்னா, இது வரைக்கும் அடையாத செல்வத்தை அடையணும், இது வரைக்கும் அடையாத பதவி அடையணும் அப்படின்னா, இது வரைக்கும் செய்யாத விஷயத்தை செய்யணும்.
கரெக்டா? செஞ்ச விஷயத்தை செஞ்சுட்டு இருந்தா செஞ்ச விஷயம் தான் கிடைக்கும். செய்யாத விஷயத்தை செய்யணும் அப்படின்னா தான் செய்யாத விஷயத்தை நம்ம செய்யணும். அப்பதான் கிடைக்காத ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். சார் இப்போ நீங்க சொன்ன அந்த விஷயத்த இப்போதான் நான் அந்த புக்ல படிச்சேன். என்னன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா 1% மக்கள் இருக்கிற விஷயத்த நீங்க அடையணும்னா நீங்க நீங்க அந்த விஷயத்த செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதைத்தான் இப்ப நீங்க மாத்தி சொன்ன மாதிரி சொல்லியிருக்கீங்க. ரைட் சார், நீங்க சொன்னது ரைட் என்று சொல்ல வந்தேன் சார். கண்டிப்பா நம்ம உலகத்துல இருக்க 1% மக்கள் மாதிரி ஆகணும் அப்படின்னா அந்த 1% மக்கள் என்ன செய்வாங்களோ அதை நம்ம செய்யணும் இல்லையா? எஸ் சார், எஸ் சார். அதான் 99 பேர் 99% செஞ்சுட்டு நாசமா எப்படி போயிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நம்மளும் செய்வோம். அப்புறம் கனவு 1%-ஆ மாறுறது. 30 டே 30 க்ளோசிங் அப்படிங்கிறது வந்துட்டு இன்னைக்கு புக் வாங்கினா நாளைக்கு 30 நடந்துரும், அப்புறம் மாசம் மாசம் 30 நடக்கும் அப்படின்னு இல்லை. 30 டே 30 க்ளோசிங் புக் வந்து ஒரு தவம். நம்ம யாத்திரை போவோம்ல, எல்லாரும் ஒரு யாத்திரை போறதுக்கு, கடவுள் பார்க்க போறதுக்கோ அல்லது வேற ஏதாவது பண்றதுக்கு, அது ஒரு தவம். குழந்தை பத்தி எடுக்கிறாங்களா, ஒரு தவம். அந்த மாதிரி ஒரு தவம் நம்ம ஷெடியூலே மாத்திரும், நம்ம உலகத்தையே மாத்தும், நம்ம சுச்சுவேஷனே மாத்தும், நம்மளே மாத்தும். அதுதான் அந்த 30 டேஸ் 30 க்ளோசிங். அந்த தவம் இருக்கிறதுக்கு நம்ம ரெடியா? உங்க எல்லாரும் வாழ்க்கையிலையும் 30 டேஸ்ல 30 க்ளோசிங் நடந்தா என்னென்ன விஷயங்கள் நடக்கும்? என்னோட நெட்வொர்க்ல நான் லீடர் ஆயிடும் சார் சீக்கிரமா. ஃபேண்டாஸ்டிக். 30 டேஸ் 30 க்ளோசிங் பண்ணீங்கன்னா டக்குனு லீடர் ஆகலாம். உடனே ஒரு குரூப் வரும். ஆமாங்க சார். 30 டேஸ் 30 க்ளோசிங் ஏன் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா நம்ம படிப்போம். முதல்ல எது படிக்கிறது முன்னாடி ஏன் படிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏன் போறோம், எதுக்கு போறோம், என்ன போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து அந்த ஃபோக்கஸ்ல போறோம். இப்போ நம்ம ஏன் நெட்டமான்னு சொல்றோம், அவங்க ஒய் கிளியர் பண்ணீங்களா, முதல்ல அவங்க ஒய்யை கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்றோம்? ஏன்னா ஒய் தெரியாம நெட்ட மாட்டல இங்க வரும்போது 1000 பேர் செவுட்ல அடிவாங்க, 1000 பிரச்சனை, 1000 டென்ஷன். அடிக்கிற அடியில எதுக்கு நெட்டு மாட்டி வந்தேனே மறந்து போயிடும். நான் ஏன் வந்தேனே தெரியலையா, இப்படியே நான் போறேன், எங்க போறேன், எங்க போறேன், ஏன் போறேன்னு தெரியல. இவ்வளவு அடிக்கிற அடி கேவலம். வீட்டுல வெளியே கஸ்டமர் டவுன்லைன் என் ப்ராஸ்பெக்ட் பண்ற பார்த்தா அப்பா சாமி எனக்கு வேண்டாடா சாமி அப்படிமா. ஆனா அந்த ஒய் இருந்துச்சுன்னு வைங்க, எதுக்கு நான் இது பண்ண போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த அடிக்கிற அடியெல்லாம் தெரியாது. டு அ ஃப்ரெண்ட்ஸ் ஹோம் இட் இஸ் நாட் ஃபார் எவர்னு சொல்லுவாங்க. உன் நண்பன் வீடு எப்பவுமே தூரம் கிடையாது அப்படிம்பாங்க. அது ஒரு விஷயம் சாதிக்க போறோம் அப்படின்னா மத்தவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை மட்டும் தான் தெரியும். ஆனா யாருக்கு அதை சாதிக்க போறோம் நினைக்கிறேன் அது மட்டும் தான் தெரியும், வேற உடல எதுவுமே தெரியாது. எனக்கு அது மட்டும் தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. அப்படி நம்ம ஏன் 30 டேஸ் 30 க்ளோசிங் பண்ணணும், அது ஏன் பண்ணணும் மட்டும் தெரிஞ்சா போதும். அதுக்கு ஊடல என்னென்ன பண்ணணும், புக் வாங்கணுமா, படிக்கணுமா, அதுல என்னெல்லாம் செஞ்சிருக்கோ செய்யணுமா, அது எல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிப்போம். இங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டீம் செட் ஆயிடும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பேசிவ் இன்கம் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா பணத்தால வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் வந்து பாத்தீங்கன்னா இங்க சால்ட் அவுட் ஆகும். ஒரு போருக்கு ப்ரிப்பேர் பண்ணா எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா? ஒரு போர் அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? ஃபெஸ்டிவல், ஒரு திருவிழா வருதுன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்? அதெல்லாம் விடுங்களேன், எல்லாரும் வீட்லயும் ஒண்ணு நடக்கும், நமக்கு ஒண்ணு நடக்கும். கல்யாணம், சரி வாப்பா காலையில கல்யாணம் முடிச்சு வந்துடும், அப்படியா? எங்க இருந்து ஆரம்பிக்கி பத்திரிகை அடிக்கையில இருந்து அந்த பத்திரிகையை ஊருக்கு போய் கோயில்ல வச்சு கும்பிட்டு திரும்ப எடுத்து ரிட்டர்ன் வர தட்டியும் அங்க இருந்து ஆரம்பிக்கு. யார் பேர் போடணும், எவன் பேர் போட்டா சண்டை வரும், யாருக்கெல்லாம் துணிமணி எடுக்கணும், யார் எந்த சொத்து, யார் என்ன, ஏது, எவ்வளவு பெரிய லிஸ்ட் ஒரு மாசம் முன்னாடி. ஒரு கல்யாணம் முடிக்கிறதுக்கே அப்படின்னு தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு கல்யாணம் முடிக்கிறதுலாம் ஈஸி தான். 30 நாள் 30 க்ளோசிங் பண்ணி உங்க வாழ்க்கையை நினைச்சபடி உருவாக்குறதா ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கல்யாணம் முடிக்கிறது நம்ம அவ்வளவு பெரிய பிளானிங் பண்ணும்போது 30 டே 30 க்ளோசிங் எவ்வளவு ஒரு அருமையான பிசினஸ் நம்ம எடுத்திருக்கோம். எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம் அந்த பிசினஸ்ல. அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் சார்? ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போவோம் சார், அது ஆகலன்னு உடனே ஃபெட்டப் ஆயிடுவோம் சார். இனிமேட்டு ஃபெட்டப் ஆகாம வெரி குட் வெரி குட். சூப்பர் ப்ரிப்பரேஷன், சூப்பர் ப்ரிப்பரேஷன். போகும்போது அறவலும் கேவலப்படுத்துவாங்க, நம்மளை பிளாக் பண்ணுவாங்க. நீ என்ன வேணாலும் செய்யடா, நான் விட போறது கிடையாது. நம்ம முதல்ல ரெடி ஆகணும் மென்டலி. சூப்பர் பாயிண்ட். பேசும் இன்வைட் பண்றது, ஃபாலோப்பிங் பண்றது, லெஃப்ட் அண்ட் ரைட் அதே சிந்தனையா இருக்கும். அந்த 30 டேஸ் 30 க்ளோசிங்னா ஒன் டே ஃபுல்லா அதை பத்தியே சிந்தனை, அதவே பண்ணி மாறி 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 பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு அது வர ஆரம்பிக்கும். அந்த விஷயம் நான் பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நாம வந்து ஒண்ணு நினைச்சிட்டு போவோம், போனதுமே ரிசல்ட் வரும்னு சொல்லி நினைப்போம். நம்ம ஒரு நாள் வந்து நம்ம இந்த 30 டே 30 க்ளோசிங் பண்ணும்போது ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்காது. தொடர்ந்து பண்ணா ரிசல்ட் கிடைக்கும் சார். இப்போ ஒரு சிலர் வந்து நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு பண்றேன், அப்புறம் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணி வச்சிருப்போம். ஸோ பெர்ஃபெக்டை நோக்கி போறது. ஸோ இதெல்லாம் கரெக்டா வந்ததுக்கு அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்றேன், நாளைக்கு பண்றேன், அது மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம பெர்ஃபெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் பண்ணுவேன் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் இருந்தேன். அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான கருத்துன்னு சொல்லிட்டு எனக்கு பின்னாடிதான் வந்து பாத்தீங்கன்னா புரிய வந்துச்சு. இப்போ எல்லாம் வந்து எல்லாத்தையும் தூக்கி எப்பேற்பட்ட பிரச்சனை தான் வந்து அடிச்சுட்டு போறியா, வந்து அடிச்சுட்டு போடா, நான் ரெடியா தான் இருக்கேன் வா அப்படின்னு போயிட்டு இப்போ முழுக்கா வந்து பாருங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிஙங் தான் ஃபுல்லா இறங்கிட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து பாருங்க எம்எம்ஜில தான் வந்து பாருங்க நான் கத்துக்கிட்டேன். கேட்டுக்காங்க. இப்போ சொன்ன மாதிரி சரவணகுமார் சொன்ன மாதிரி நான் பெர்ஃபெக்டா தான் பண்ணுவேன். கோச் கேட்ட மாதிரி
நான் பெர்ஃபெக்டாக தான் பண்ணுவேன், நான் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதாக பண்ணுவேன், நான் வேலையே விட்டுட்டு நான் ஃபுல்லாக பண்ண போறேன் அப்படிலாம் பண்ண முடியாது. நான் எப்பவும் சொல்ல அடிக்கடி எண்டில் வந்து நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா, வேலையை விட்டுறாதீங்க. ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம், விட்டுறாதீங்க. அது கூட வந்து சேர்ந்து பண்ணுங்க. இது வந்து எந்த லீடர்னு சொல்லுவாங்களா எனக்கு தெரியாது. ஏன்னா லீடர் வந்து அதை மட்டும் பார்ப்பாங்க. எனக்கு உங்க குடும்பத்தை பார்க்கணும், உங்க ஃபைனான்ஸ் பார்க்கணும், உங்க சூழ்நிலை பார்க்கணும். 15 நிமிஷம் நெட்டுமாட்டி எப்படி பண்றதுன்னு ஒரு செஷன் இருக்கு, தேடுங்க. இல்ல கோச்சஸ் உங்களை அனுப்பாங்க, யூடியூப்ல லெசன் இருக்கு. 15 நிமிஷம் நெட்வொர்க் எப்படி பண்ணலாம், இதே அந்த மலையில சுத்திட்டு பண்ணிருப்பேன். அப்படி நீங்க என்ன வேலை பாக்கீங்களோ அந்த வேலையை பார்த்துக்கிட்டே 15 நிமிஷம் பண்ணுங்க, போற போக்கில் பண்ணுங்க. நான் நான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா 9:30 வேலை விட்டுட்டு நான் வேலை விட்டு வரதுக்கு 2.5 மணி நேரம். எல்லாரும் சொல்லுவாங்க வேலை விட்டு வரதுன்னா 2.5 மணி நேரம் வரதுக்கு, 2.5 மணி நேரம் போறதுக்கு, 5 மணி நேரம் வேலைக்கு போறதுக்கு. ஒரு காரு, ஒரு பஸ், பைக்கு, ட்ரெயின், 2 ட்ரெயின். இது வேற. இந்த 2.5 ட்ரெயின்ல உட்காந்து போக முடியாது. பைக் இப்படிலாம் கடந்துட்டு 9:30 மணிக்கு நான் வீட்டுக்கு வரும்போது நான் வீடியோ எடுப்பேன். இன்னைக்கு என்னெல்லாம் டூ லிஸ்ட், இன்னைக்கு என்ன டூ லிஸ்ட். 9:30 போனா வீட்டு நாயை 10 மணி தான் போய் சேருவேன். அதுக்கப்புறம் 10 மணிக்கு வீட்டுல போயிட்டு 10ல இருந்து 12 மணிக்கு என்னெல்லாம் பண்ணணும் பண்ணிட்டு காலைல 5 மணிக்கு திரும்ப வேலைக்கு விடணும். அப்படி செஞ்சு வந்ததுதான் இந்த எம்எம்ஜி, இந்த விஷயம் எல்லாமே. சுதம் 6 மணிக்கு வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அப்ப 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் எங்க ஆபீஸ் டைம். அப்படி யாராவது நான் எல்லாம் முடிச்சுட்டு தான் பண்ணுவேன், நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் பண்ணுவேன்னா உருப்படவே முடியாது லைஃப்ல. எங்க செஞ்சுட்டு இருக்கீங்களோ போற போகல செஞ்சுட்டு இருக்கோம். இது பாயிண்ட்ல என்னோட விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும்னா, ஏதாவது ஒரு விஷயம் ஒரு சின்னதா ஒரு பேங்க்குக்கு போனா கூட எங்க அம்மா சொல்லுவாங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை போகாத அப்படிம்பாங்க. அது போனீங்கன்னா அன்னைக்கு வந்து விலகவே வாங்காது, அடிக்கடி திரும்ப உனக்கு போன வேலை முடியாது. அவங்க சொல்றாங்கன்றதுக்காகவே நான் என்ன பண்ணாலுமே செவ்வாய்க்கிழமை தான் பண்ணுவேன். அது எப்படி முடியாம போகுது நான் பாக்குறேம்மா அப்படின்னு அடிக்கடி எங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த டைம் பாக்குறது, இதை பார்த்துட்டு பண்ணணும். இப்ப பொங்கல் அப்ப கூட நல்ல நேரத்துலதான் பொங்கல் வைக்கணும், டைம் அதுக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தானமா அப்படின்னு சொல்லி எனக்கும் அம்மாவுக்கும் அடிக்கடி இந்த ஒரு விஷயத்துல வந்து ஒரு இது இருந்துட்டே இருக்கும். இவங்க எங்க அம்மா என்கிட்ட எதுவுமே சொல்றது இல்ல, அவங்கள முடிப்பா இவன்ட்டு எதுவுமே சொல்ல முடியாது, அவன் செஞ்சுட்டான் அப்படின்னு. அப்படி நம்ம அம்மாவுக்கு ஒரு டிசிஷன் கொடுத்தோம், இது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு. அப்படி சொல்லி எனக்கு யார் சொல்றது கேளுங்க தெரியுமா. இப்ப நம்ம அம்மா யாருன்னா ரஷ்ய அதிபர் அவர், அவங்க அப்படின்னா பரவாயில்ல. இப்ப யாருன்னா நம்ம அம்மா வந்து அம்பானி. நம்ம அப்பா யாரு, அவருதான் இன்னைக்கு அம்பானிக்கு ரைட் ஹேண்டு. இன்னைக்கு பெட்ரோலியம் பிசினஸ் எல்லாம் அவர் தான் சமாளிச்சுட்டு இருக்காரு. நம்ம அப்பாவா இல்ல, அவரு இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு. நான் தப்பா நினைக்காதீங்க. எங்க அப்பா சொல்ல நான் கேட்கல. ஏன்னா எங்க அப்பா வந்து 50 வருஷம் 30 வருஷமா அது என்ன சொல்லுவாங்க, ஒர்க்கரா வேலை பார்த்தாங்க யூனிஃபார்ம் போட்டு. எனக்கு சட்டை கிட்டே போட்டு அப்படி கோட்டு கிட்டு போட்டு ரொம்ப பேசணும்னு ஆசை. என்ன செய்யணும்னு தெரியாது. நான் எங்க அப்பா பேச்சு கேட்க முடியுமா, கேட்கல. வேற எல்லாம் கேட்டுக்கூடாது, மதிக்கு மரியாதை எங்க அப்பா மேல எல்லாம் உண்டு, அம்மா மேல உண்டு. ஆனா யார் பேச்சு கேட்கணும், நம்ம 9th ஒன்றில் சொல்ற மாதிரி யார் பேச்சு கேட்கணும் முக்கியம். ட்ரைனிங் எல்லாரும் எடுக்காங்க, எங்க போய் ட்ரைனிங் எடுக்குன்னு தெரியாது, புக் நிறைய இருக்கு, எந்த புக் படிக்கணும்னு தெரியாது, யாரை ஃபாலோ பண்ண தெரியாது. அந்த ஒரு விஷயம் வீட்டுல இருந்து கொண்டு வரணும், யாரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு. ஸ்டார்டிங்ல இந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்கும், இப்ப எங்க அம்மா வந்து முடிவு பண்ணிட்டாங்க, இவ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா, அவ என்ன தாட்ஸ் இருக்கோ அதுபடிதான் போவோம் அப்படின்ட்டு. ஆனா அவங்க சொல்ற கடமைக்கு சொல்லிட்டே தான் இருப்பாங்க. சொல்லிட்டு அதையும் சொல்லுவாங்க, நான் என்ன சால்வ் பண்ணி கேட்க போறது இல்ல, நீ பண்றதானே பண்ணுவேன், சரி பண்ணு அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதை உடைங்கம்மா, முதல்ல அதை உடைங்க. நான் தான் பாப்பேன், நெட் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சாலே 1000 பிரச்சனை. இதுல பண்ணதுக்கு முன்னாடியே பிரச்சனையா, புருஷன் விட மாட்டேங்கான், பொன்னாடி விட மாட்டேங்கா, எங்க அம்மா அப்பா விட மாட்டேங்க, போச்சு நாசமா போச்சு போ, இங்கேயே பிரச்சனை. இதுக்கப்புறம் நீங்க இன்னும் 1000 பிரச்சனை சமாளிக்கணும் அப்படின்னு சிரிப்பாவளா, அந்த மாதிரி சிரிக்க வேண்டியதா இருக்கு. ஏப்பா உங்களுக்கு இங்கேயே பிரச்சனை, இதை விட்டுட்டு நீங்க வந்து என்னைக்கு சமாளிக்க போறீங்க. இப்ப லேடிஸ்லாம் வெளியே பிசினஸ் பண்ணும்போது, ஏப்பா மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறம் 1000 பிரச்சனை, உங்க வீட்லயே பிரச்சனையா, வெளியே விட மாட்டேங்காரு, அங்க யார்ட்டு பேச மாட்டேங்காரு, என்ன போன்ல இருக்கு, போச்சு போ, நீ இதை முடிச்சு வெளியே வரங்கள விடிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் அங்க வேற பிரச்சனை இருக்கு, வாங்க வேற என்ன பண்ண அப்படி மாதிரி. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு டேட்ல வந்து எல்லாருமே காசு போடுவாங்க. இல்ல அந்த கம்பெனி நினைக்குது இந்த டேட்ல நான் வந்து காசு போட மாட்டேன், நல்ல நாள் பார்த்துட்டு போடுவேன், 2 நாள் கழிச்சு போடுன்னு சொன்னா நம்ம ஏத்துப்போமா, ஏத்துக்க மாட்டோம். அதே மாதிரிதான் இதையும் நம்ம வந்து எந்த ஒரு நேரமும் பார்க்காம ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு. சம்பளம் போடுறது சொல்லுங்களேன், சம்பளம் போடுறது நல்ல நேரம் இல்ல சார், நீங்க இன்னைக்கு போடாதீங்க, ஒரு வாரம் கழிச்சு சம்பளம் நல்ல நாள் அன்னைக்கு சம்பளம் போடும். எவனாலும் சொல்றமா, கடையில போய் ஜாமான் வாங்கும்போது சொல்றமா, யாராவது நமக்கு கடன் தரணும், பைசா தரணும், வட்டிக்கு பணம் வாங்கணும், நல்ல நாள் பார்த்து யாராவது வாங்குறாங்களா. அடிக்கிற அடியை போட்டு என்னத்தையாவது பிடிக்கிட்டு வந்த சூப்பர் பாயிண்ட் கோபி. ஆட்டிடியூடு ஆரம்பிக்கும் போது நான் செய்ய வேண்டாம், எவன் இருந்தாலும் இல்லாட்டி நான் செய்ய வேண்டாம், அந்த இடத்துல நிற்பேன். ஆட்டிடியூடு மட்டும் தான் நம்மளை ஜெயிக்க முடியும். இந்த ஒன்றை படிச்சுக்கிட்டீங்கன்னா 85% சக்சஸ் ஃபார்முலா படிச்சிட்டீங்க. அதுக்கு மீதி உள்ளதான் அந்த 15%. பெரியவங்க சொன்னதை கேட்கணும்னு கட்டாயம் கிடையாது, புருஷன் சொல்றதை கேட்கணும் கட்டாயம் கிடையாது, பொண்டாட்டி சொல்றதை கேட்கணும் கட்டாயம் கிடையாது. நிறைய சொல்லலாம், பொண்டாட்டி சொல்ல கேட்டா நல்லா இருக்கலாம், யாராவது சொன்னா முதல்ல பொண்டாட்டி நல்ல பொண்டாட்டியா இருக்கணும், புருஷன் சொன்னா கேட்கலாம், புருஷன் யாரு நல்லவனா இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு ஃபாலோ பண்ணி இல்லைன்னா கேட்காதீங்க, இந்த அவங்க செய்யுங்க. ரெண்டாவது உங்க ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பார்த்த மாதிரி ரொம்ப தெளிவா இருக்கணும். அதுல கமெண்ட் பண்ணிருக்காங்க, பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி, ஆனா எம்எம்ஜிஎஸ் பெருமாளே வந்து சொன்னாலும் கேட்க மாட்டோம் அப்படின்னு. நான் திரும்பி சொல்றேன், நான் சொல்லி பேச்சு கேட்க கூடாதுன்னு சொல்லல, ஆனா யாரு பேச்சு கேட்கணும் முடிவு பண்ணிக்கான்னு சொல்றேன். ஆல் டேக் கேர், பபாய், லவ் யூ ஆல்.
இன்னொரு செஷன்ல எல்லாரும் சந்திக்கிறேன். தேங்க்யூ. அடுத்த ஃப்ரைடே ஃப்ரீயா சந்திக்கலாம். தேங்க்யூ. டேக் கேர். பாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ.